ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. என்னுடைய 10வது பிரியாணி பயிற்சி 3வது நாள் ஈவெண்ட்டுக்கு திருக்கோவிலூருக்கு கூப்பிட்டு வந்தேன். அங்கே மாரியம்மன் கோவிலில் ஒரு மஷ்ரூம் பிரியாணி 30 கிலோ அரிசி 20 கிலோ மஷ்ரூமை போட்டு சூப்பராக ஏக் தம் பிரியாணி செய்ய போகிறோம். வீடியோ முழுவதும் பாருங்கள். என்னுடைய வளர்ந்து வரும் மாஸ்டர் எல்லா வேலையும் செய்கிறாங்க. இந்த கோவில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த காளான் பிரியாணி கூட சூப்பராக ஸ்பெஷலாக எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறேன். கத்திரிக்காய் தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வீடியோ முழுவதும் பாருங்கள். காய்கறி கடையில் முன்னாடியே மஷ்ரூம் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கணும். அப்போ தான் உங்களுக்காக காலையில் ஃப்ரெஷ்ஷாக வர வச்சு தருவாங்க. எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு காளானுடைய சுவை நமக்கு சூப்பராக கிடைக்கும். பிரியாணிக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் இவங்களே அந்த அடுப்பை பற்ற வச்சு வட்டா வச்சு செய்ய போகிறாங்க. முதல் நாள் பயிற்சியாக டைரெக்டாக ஒரு ஈவெண்ட்டில் வடி பிரியாணி 65 பிரெட் அல்வா கத்திரிக்காய் எப்படி செய்யணும் சொல்லி கொடுத்தேன். இந்த ஈவெண்ட்டில் இவங்களே எல்லாமே டைரெக்டாக செய்கிறாங்க. ஹாய் மாஸ்டர், இன்னைக்கு என்ன பிரியாணி செய்கிறீங்க? காளான் பிரியாணி 30 கிலோ செய்கிறோம் இல்லையா? தம் பிரியாணி ஒரே வட்டாவில். வெங்காயம் தள்ளி காமிங்க. வெங்காயம் வதங்கிடுச்சா? ஓகே, வெங்காயம் எப்படி வதங்கணும்? சமையலுக்கு இதயமே வெங்காயம்தான். இந்த வெங்காயத்தை எல்லாம் பொன்னிறம் சொல்லி பவுடர் ஆக்கிடுறீங்க. அதை கார்னர் ஓரம் பொன்னிறம் வந்த உடனே வெங்காயத்தோட மசாலாவோட வதக்கி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணியோட மசாலா அதிகமாக இருக்கும். நான் எப்போவுமே சொல்வேன், ஏன் பிரியாணி இன்றைக்கி நல்லா இருக்கணும் நாளைக்கு நல்லா இருக்கணும் தேவையில்லை. இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போது அந்த வெங்காயம் பொன்னிறமாக வந்த உடனே தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். கூட அளவுள்ள உப்பும் சேர்த்துட்டேன். கூடவே தோல் உரித்து அரைச்ச இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு அரோமா பிரியாமல் அந்தளவுக்கு ஸ்லோவாக வதக்கி இது கூட தக்காளியை சேர்த்துப்பேன். இங்கே காளானை முன்னாடி வெட்டி தண்ணியில் அலசி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். என் மாஸ்டர் கூட தம்மையில் வைக்கிறதுக்காக இந்த ஒரு போஸ் கொடுத்தேன். 20 கிலோ காளான். நல்லா புரிஞ்சுக்கிங்க, காளான் பண்ணு மாதிரி இருக்குது, சீக்கிரம் வெந்துடும் நினைக்காதீங்க. மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். அது சுருங்கி அதில் உள்ள எசன்ஸ் இறங்கி பிரியாணி செஞ்சால் செம்மையாக இருக்கும். சும்மா மட்டன் பிரியாணி மாதிரி செய்யலாம். காளான் நேச்சுராகவே அஜினோமோட்டோ தன்மை இருக்குது. அதனால் மஷ்ரூம்ஸ் பிரியாணி செஞ்சாலே சாப்பிட்றதுக்கான அதிக சுவையோட ஈர்ப்புத்தன்மை இருக்கும். அதிக நேரம் தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது, தண்ணியை உறிஞ்சிக்கும். ஒருவேளை தண்ணியை உறிஞ்சிடுச்சுன்னா சிக்கன் கிரேவிக்கு எப்படி சிக்கனை சேர்த்து நீர் எந்த பதம் வருதுன்னு பார்த்து தண்ணி சேர்க்குறோமோ அதே மாதிரி மஷ்ரூமை சேர்த்து தண்ணி விட்டு தண்ணி ஏற்ற மாதிரி அளவு தண்ணி வைக்கணும். இங்கே இஞ்சி பூண்டு சேர்த்து தக்காளி சேர்த்து கூட பச்சை மிளகா புதினா மல்லி சேர்த்து அது கூட மஷ்ரூமை சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கி சுருங்கி வந்த பிறகு நம்ம எப்பவும் போல் நம்மளுடைய சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்து தயிர் இது கூட எலுமிச்சை சாறு ஒரு பாத்திரத்துக்கு 1.5 பாத்திரம் தண்ணி 24 கேரட் அரிசிக்கு வச்சு தம் போட்டோம். இந்த காளான் வதங்கி இதனுள்ள எசன்ஸை எப்போ நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்போ தான் மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியாக இந்த அரைச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்தா நல்ல மசாலா குவான்டிட்டி சூப்பராக கிடைக்கும். எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்க்குறீங்கன்னு. ஆனால் நான் அவங்கக்கிட்ட கேட்பேன், சின்ன வெங்காயம் எதுக்கு சேர்க்குறாங்கன்னு. சுவைக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு தானே சேர்க்குறேன். அதனால் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக பிரியாணியில் சேர்த்துக்குங்க. இங்கே தயிர் ஊற்றி அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்க வச்சு அரிசியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்து கொட்டணும். நல்லா அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர அனல் பதத்தை கொஞ்சமாக குறைக்கணும். அப்போ தான் அடியே பிடிக்காமல் நமக்கு சூப்பராக தம் பிரியாணி நல்ல அரோமாவோட செம்மையாக கிடைக்கும்.
என்னுடைய யூடியூப் சேனலில் 1500 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். எல்லாமே தெளிவாக அளவோட செய்முறையோட செம்மையாக போட்டிருக்கேன். இது என் வளர்ந்து ஒரு மாஸ்டர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே செஞ்சதுனால என்னால் சரியான அளவு சொல்ல முடியல. இங்கே பாருங்களேன், இப்போது அரிசியும் தண்ணி ஒன்றா ஆக போகுது. இந்த டைமில் ஒரு பக்கம் மட்டும் அனல் அதிகமாக இருக்குது, ஒரு பக்கம் மட்டும் தண்ணி கொதிக்குது. இந்த மாதிரி கண்டிப்பாக விடக்கூடாது. நடுவில் பபுள்ஸ் மாதிரி கொதிக்கணும், அனைத்து பகுதியும் கொதிக்கணும். அப்போது அந்த பக்கத்தை அனலை இந்த பக்கம் சரி பண்ணி காற்று ஓட்டத்துக்கு தட்டு போட்டு மறைச்சி நடுவு பகுதியை இப்போ பாருங்கள், கொதிக்கும் போது நடுவிலும் கொதிக்குது, ஓரமும் கொதிக்குது. இந்த மாதிரி கொதிச்சாதான் ஒரே யூனிக்காக அரிசி ஒன்று குத்தல் ஆகாமல் நமக்கு சூப்பராக கிடைக்கும். கண்டிப்பாக அதிக லெவலில் பிரியாணி செய்யும் போது கூட இருந்து அப்பப்போ கிளறி விடணும். அப்போ தான் அரிசி ஒரே செமநிலையில் நமக்கு தம்மாகும். அந்த அரிசியும் தண்ணி ஒன்றா சேர்கிற இடத்துல நம்ம 1 லிட்டர் நெய்யை ஊற்றினா அந்த நெய்யோட அரோமாவும் ரைஸை உதிரியாகவும் சூப்பராக நமக்கு கொடுக்கும். என்னுடைய பிரியாணி பயிற்சி ஒரு குடோனில் போயிட்டு இதான் அளவு இப்படி தான் செய்யணும் இல்லாமல் ஒரு உண்மையாக ஒரு 300-500 மக்கள் சாப்பிட்ற இடத்துல அவங்களுக்கு நம்பிக்கையாக அனுபவமாக நான் கூப்பிட்டு போயிட்டு நேரடியான ஒரு ஈவெண்ட்டில் செஞ்சு காமிக்கிறேன். நிறைய பேர் இங்கே செஞ்சு காமிக்க பயப்படுவாங்க. ஏன்னா சமையல் வேலையில் சின்ன சின்ன தவறுகள் நடக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்னைக்கு திருக்கோயிலூரில் பிரியாணி வேட்டையை முடிஞ்சு என் மாஸ்டர்களுடன் எல்லா அனுபவத்தை கற்றுக் கொடுத்து பொன்னி அரிசியில் தம் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி 30 கிலோ மஷ்ரூம், 20 கிலோ 30 கிலோ 20 கிலோ மஷ்ரூம், 30 கிலோ அரிசியில் சூப்பராக தம் பிரியாணி போட்டோம். மாஸ்டர் சொல்லுவா ஓகே. இப்போ பிரியாணி இந்த மதிய வேளையில் சாப்பிடும்போது நமக்கு அந்த சாப்பிட்றதுக்கான ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். சரிங்களா? இந்த பிரியாணி நல்ல ஜூஸ்னஸாக உதிரியாக சூப்பராக செஞ்சுருந்தேன். அப்படியே பூ போல் கொட்டும். எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. முக்கியமாக எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பிரியாணியை தம் பிரியாணியை முடித்து மஷ்ரூம் பிரியாணியை மாஸ்டருங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. முதல் நாளாக சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு பொன்னி அரிசியில் தம் பிரியாணி கத்திரிக்காய் சாப்பிட்றாங்க. மாஸ்டர் சூப்பராக மாஸ்டர். சரி, பிரியாணி எப்படி மாஸ்டர் இருக்கு? அந்த கத்திரிக்காய்க்கும் அல்டிமேட். உங்களுக்கு மனசார பிடிச்சிருக்கா? ஓகே மாஸ்டர். மாஸ்டர் எப்படி இருக்கு பிரியாணி? சூப்பர். உங்களுக்கு? அவர் சாப்பிட்டுனே இருக்காரு நிறைய. அதாவது அவர் இந்த திருக்குறள் மாஸ்டர் உணர்ந்தது என்னன்னா, பிரியாணியை ஃபீல் பண்ணி உணர ஆரம்பிச்சார். அதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா என்ன தெரியுது, அதாவது அப்படி தேட ஆரம்பிச்சாலே நம்ம சக்சஸா செஞ்சிடலாம். சரிங்களா? ஏன்னா ஓகேவா மாஸ்டர்? இந்த குன்னூர்ல இந்த பிரியாணி இறக்கிடலாமா? மாசா இறக்கிடலாம். ஓகே. இந்த நிகழ்ச்சிதாரர் என்னுடைய தீவிரமான ஃபாலோவர்ஸ் தான். ரொம்ப நாளாக எனக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். ஆனால் கோவிலில் செய்கிறதுக்காக காளான் போட்டோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு மட்டன் பிரியாணி போடுவோம், நீங்கள் தான் செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு வாழ்த்தி அனுப்பினார். இந்த தம்பியும் தங்கையும் பல்லாண்டு காலம் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இந்த திருக்கோயிலிருந்து கிளம்பிட்டேன். நிறைய பிளாகா நிறைய டிப்ஸா இந்த கொடைக்கானல் ஃபுல்லா உங்களுக்காக நாங்க வீடியோ போட போறோம். தொடர்ந்து பாருங்க. இப்ப எங்களை பின்தொடர்ந்து வாங்க.